ஆயுர்வேத நிபுணர்கள் கூற்றுப்படி பால் குடிப்பதற்கு சிறந்த நேரம் எது, எப்போது பருக வேண்டும், எப்படி பருக வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் காணலாம். புரதம், கால்சியம் மற்றும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக இருக்கும் பாலை சரியான நேரத்தில் பருகும் போதே முழுமையான பலனை பெற முடியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். காலை நேரத்தில் பாலை பருகுவது நாள் முழுவதற்கும் தேவையான புத்துணர்ச்சி அளிப்பதோடு ஆரோக்கிய உடல் எடை அதிகரிப்புக்கும் உதவுகிறது. அதே நேரம் இது நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை பிரச்சனைக்கும் வழிவகுக்கும். மதிய நேரத்தில் பால் பருகுவது பசியை அதிகரிக்கும். அதே நேரம் இது சிறுநீரக கற்கள், சிறுநீரக பாதை அடைப்பு, சிறுநீர் கழிக்கையில் உண்டாகும் வலி போன்றவற்றை எதிர்த்து போராட உதவும். இரவில் பால் பருகுவது ஒரு நல்ல தேர்வு ஆகும். உடலுக்கு தேவையான ஆற்றல் சமநிலையை உறுதி செய்கிறது. எனினும் இரவு உறங்க செல்வதற்கு குறைந்தது 30 நிமிடம் முன்பாக பால் பருகுவது நல்லது. மாலை நேரத்தில் பால் பருகுவது செரிமான செயல்பாட்டை சீராக்குவதோடு பாலின் முழுமையான பலனையும் பெற உதவுகிறது. எனவே பாலை மாலை நேரத்தில் பருகுவதே நல்லது என ஆயுர்வேத நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேபோன்று உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது, குறிப்பாக உப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது பால் உடன் பருகுவது நல்லது அல்ல என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழம் கொண்டு தயார் செய்யப்படும் எலுமிச்சை சாதம், எலுமிச்சை சாறு போன்றவற்றுக்கு பின்பால் பருகுவது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கக்கூடும். ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி வெறும் வயிற்றில் பால் பருகுவது நல்ல முடிவு அல்ல. வெறும் வயிற்றில் பால் பருகுவது வயிற்று உப்புசம், செரிமான சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்.